அன்பினர்களே, ஜலசந்தியில் தொடர் பதற்றம் நிலவி வருகின்றது. இன்று வியாழக்கிழமை காலை செய்தியாக வருகின்ற ஹாம்ஸ் ஜலசந்தியில் சட்டவிரோதமாக கடக்க முயன்ற அமெரிக்க எண்ணெய் கப்பலை ஈரான் படைகள் திருப்பி அனுப்பியிருக்கின்றது. துப்பாக்கி பிரயோகம் நடத்தியவாறு ஈரானின் கட்டுப்பாடுகளை மீறி ஹார்முஸ் ஜலசந்தியை சட்டவிரோதமாக கடக்க முயன்ற ஒரு அமெரிக்க எண்ணெய் கப்பலை இஸ்லாமிய புரட்சி காவல் படையினர் திருப்பி அனுப்பியதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு அமெரிக்க எண்ணெய் கப்பல் தனது கண்காணிப்பு அமைப்பை அணைத்துவிட்டு ஜலசந்தி வழியாக செல்ல முயன்றது என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. இருப்பினும் கப்பலை நோக்கி எச்சரிக்கையாக துப்பாக்கி சூடு நடத்தியது உட்பட IRGC கடற்படையின் விரைவான மற்றும் தீர்க்கமான பதிலடியை தொடர்ந்து அந்த எண்ணெய் கப்பல் நிறுத்தப்பட்டு பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திற்கு அருகிலுள்ள ஒரு திறந்தவெளி பகுதியில் அமெரிக்க படைகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அப்பகுதியில் கேட்ட வெடிச்சத்தம் குறித்து முந்தைய அறிக்கைகள் அந்த சம்பவத்துடன் தொடர்புடையவை என்றும் நகரின் கிழக்கு பகுதிகளில் இருந்து வெடிச்சத்தம் கேட்டதாக வந்த செய்திகளை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வெளியாகிருக்கிறது. முன்னதாக அமெரிக்க அதிபரே அறிவித்திருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளையும் மீறியும் இந்த ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியாகவும் ஈரானின் கப்பல்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு சட்டவிரோத முற்றுகையை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த பின்னர் ஈரான் மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கி இருக்கிறது. பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீர்வழிப்பாதை தொடர்பாக இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் முஸ்தபா கொமேனியின் வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை அமல்படுத்துவதாக ஈரானிய புரட்சி காவல் படை தெரிவித்திருக்கிறது. இந்த உத்தரவின் மூலம் பாரசீக வளைகுடாவை இலக்காக கொண்ட தீய சட்டத்திட்டங்களை கொன்ற வெளிநாட்டினருக்கு அதன் கடலடியில் தவிர அப்பகுதியில் இடமில்லை என்றும் அயதுல்லா கமேனி வலியுறுத்தி இருக்கின்றார். மே 20 அன்று பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் ஈரானிய அதிகார அமைப்பு அந்த நீர்வழியின் மேலாண்மை மண்டலத்தை வரையறுத்தது. அதே மேலாண்மை மண்டலத்தை ஜலசந்தியின் கிழக்கு பகுதியில் ஈரானில் உள்ள முபாரக் மலையும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தெற்கு புஜராவையும் இணைக்கும் கோடு, ஜலசந்தியின் மேற்கு பகுதியில் ஈரானில் உள்ள ஹேம்ஸ் தீமின் முனையும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் குபைனையும் இணைக்கும் கோடு வரை என அது வரையறுத்துள்ளது. இதுவரை இஸ்லாமிய குடியரசின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க ஈரானிய புரட்சி காவல் படையின் கடற்படை அந்த நீர்வழியாக பயணிப்பதற்கு ஏராளமான கப்பல்களுக்கு அனுமதி வழங்கியுள்ள போதிலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு கொண்ட கப்பல்களையும் அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டின் கப்பல்களையும் அது திருப்பி அனுப்பி வருகின்றது என்பதும் இங்கு மேலதிக தகவலாக பார்க்கப்படுகின்றது. இன்னும் தற்பொழுது அந்த பகுதிகளில் ஒரு மந்த நிலை உருவானாலும் இன்னும் அங்கு ஒரு சமாதான உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டாலும் அந்த பகுதியில் தொடர்ச்சியான பதற்றம் நிலவிய வண்ணமே இருக்கின்றது. இதேவேளை ஈரானின் அனுமதி பெற்ற பல கப்பல்கள் தங்கள் பயணங்களை ஜலசந்தி வழியாக பயணித்த வண்ணம் இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளும் அதன் நேச நாடுகளுக்குமான கப்பல்களை மாத்திரம் அது இடைமறித்து வருவதாகவும் தாக்கி வருவதாகவும் ஈரான் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. தங்களது அனுமதியுடன் எந்த நாட்டு கப்பலும் பயணிக்க முடியும் என்றும் இஸ்ரேல் அமெரிக்க கொடி தாங்கி வருகின்ற கப்பல்களும் அந்த நாட்டின் முகவர்கள் ஊடாக வேறு பெயர்களில் பதிவு செய்து கொண்ட கப்பல்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று ஈரானிய IRGC படை தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து பதட்டம் நிலவிய வண்ணமே இந்த செய்தியை வழங்கியிருக்கின்றோம். மீண்டும் இன்று மாலையும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.